நம்ம வெஸ்டீஜை பற்றி கண்டினியூஸாக வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. ஏன் சொல்கிறோன்னா, இந்த வீடியோவில் நம்ம வெஸ்டீஜோட பிஸ்னஸ் பிளானை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்னஸ் பிளான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் லைஃப்பில் எவ்வளோ நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ நேரத்தை செலவு பண்ணியிருப்பீங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு ½ அன் ஹவர், ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கும். அட்லீஸ்ட் இது என்ன பிஸ்னஸ் ஆகுது தெரிஞ்சுக்கிங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நானும் ரொம்ப சாதாரணமாக தான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். நான் வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்படுற ஒரு லோயர் மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட் உள்ள ஃபேமிலியிலேருந்து வந்த பையன் தான் இந்த ஷரீஃப். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபேமிலியில் வந்து எனக்கு சரியான வேலை எனக்கு கிடைக்கல. ஒரு 3 வருஷம் இது MNC கம்பெனியில் கஷ்டப்பட்டு 3 வருஷம் கழித்து ஒரு 18,000 மட்டும்தான் எனக்கு சேலரியாக இருந்தது. அங்கேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வெஸ்டீஜில் மாதத்துக்கு 4 லட்ச ரூபா ஆவரேஜாக இன்கம் எடுத்துகிட்டு இருக்கேன்னா எனக்கு இவ்வளோ கொடுத்தது இந்த வெஸ்டீஜ் மட்டும்தான். கண்டிப்பாக நானும் விளையாட்டுத்தனமாக ரொம்ப சாதாரணமாக சிரிச்சுட்டு தான் இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தேன். ஆனால் இன்றைக்கி என் லைஃப்பை இந்த அளவுக்கு திருப்பி போட்டிருக்குன்னா கண்டிப்பாக இது வேறு லெவல் பிஸ்னஸ். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. நீங்கள் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணலாம். பார்ட் டைமாக ஃபுல் டைமாக பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்க ஜாபோ பிஸ்னஸோ உங்களுக்கு வந்துட்டுருக்க வருமானம் போதுமான அளவு இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. நமக்கு வந்துட்டுருக்க சேலரி நமக்கு போதுமான அளவு இல்லை. கண்டிப்பாக கரெக்டுங்களா? எல்லாருமே ஒரு பார்ட் டைமாக ஏதாவது ஒரு வேலை இருந்தால் நல்லாயிருக்குமே, பார்ட் டைமில் ஏதாவது ஜாப் இருந்தால் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குமே சொல்லி எல்லாருக்குமே அந்த தாட் இருக்கும். ஆனால் எதில் போகிறதுன்னு தெரியாது, எந்த மாதிரி ஃபீல்டில் போகிறதுன்னு தெரியாது. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய கம்பெனி ஏமாத்துகிற கம்பெனி இருக்கா, காசை வாங்கிட்டு ஏமாத்துகிற கம்பெனிஸ் அது மாதிரி இருக்காங்க. அதனால எல்லாருக்குமே அந்த தாட் இருக்கும், எதில் போகிறதுன்னு தெரியாது. கரெக்டுங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற துறை என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங் துறை, நேரடி வர்த்தகம் அப்படி சொல்லுவாங்க. எப்படி மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, IT இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி இருக்கோ அது மாதிரி டைரக்ட் செல்லிங்ன்றது ஒரு துறை. சரிங்களா? இந்த டைரக்ட் செல்லிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இவ்வளோ நாளாக நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், நம்ம ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் நம்ம எங்கே வாங்கிட்டு இருக்கோன்னு பார்த்தோன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மளிகை கடையில் வாங்கிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நாள் நம்ம அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கைக்கு ஒரு 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 ப்ராடக்ட் ₹100 கிடைக்குதுன்னா, பட் ஆக்சுவலாக அதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா ஜஸ்ட் ₹40 மட்டும்தான் இருக்கும். ஏன் நம்ம கைக்கு ஒரு ₹100 கிடைக்குதுன்னா, நடுவில் ஸ்டாக்கிஸ்ட், டிஸ்ட்ரிபியூட்டர், டீலர் அப்படின்னு சொல்லி ஒரு 10 கை மாறி வருது. பாதி காசு இவங்களுக்கு போகுது, மீதி பாதி காசு யாருக்கு போகுதுன்னா அந்த விளம்பரத்தில் நடிக்கிற அந்த செலிபிரிட்டிக்கு போகுது. அதனால தான் நம்ம கைக்கு ₹100 கிடைக்குது. இதுதான் நம்ம காலங்காலமாக பண்ணிட்டு இருக்கோம் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். இந்த டைரக்ட் செல்லிங் துறை என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களும் அதே ப்ராடக்ட் ₹100 விற்கிறாங்க. அதே உற்பத்தி விலை மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ₹40 தான். ஆனால் நடுவில் யாருமே கிடையாது. இந்த ஸ்டாக்கிஸ்ட், டிஸ்ட்ரிபியூட்டர், டீலர்னு சொல்லி நடுவில் யாருமே கிடையாது. டைரெக்டாக கம்பெனிலேருந்து கஸ்டமருக்கு போது இந்த ப்ராடக்ட். நடுவில் எவ்வளோ காசு மிச்சாது, இந்த மிச்சமான காசு தான் திருப்பி மக்களுக்கே கொடுக்குறாங்க. இதுதான் டைரக்ட் செல்லிங் துறை. இந்த துறை பல வருஷமாக நடந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவில் 1996 இந்த டைரக்ட் செல்லிங் உள்ளே வந்தது. 24 வருஷமாக இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் ரன் ஆகிட்டு இருக்கு. தைரியமாக இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணலாம். ஓகே, இந்த பிஸ்னஸை பற்றி ஃபர்தராக பார்க்கலாம். இப்போது 2020 எந்த இண்டஸ்ட்ரி டாப்பாக இருக்குன்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IT இண்டஸ்ட்ரி தான் இருக்கும். இதுவே 2025 நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன் 2025 அப்படின்னு சொல்லி கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங் துறை அப்படி தான் கூகுளே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா டைரக்ட் செல்லிங்கோட வளர்ச்சி அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் போயிட்டுருக்கு. ஏன் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்குது, IT இண்டஸ்ட்ரி இருக்குது, ஏரோநாட்டிக்கல், எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இவ்வளோ இண்டஸ்ட்ரி இல்லாமல் ஏன் இந்த டைரக்ட் செல்லிங் நம்பர் 1 இருக்குன்னு பார்த்தோன்னா இதோட க்ரோத் அந்த அளவுக்கு வந்து போயிட்டுருக்கு. 2025 தமிழ்நாடு தான் இந்தியாவில் டைரக்ட் செல்லிங்கில் நம்பர் 1 இருக்கணும்னு ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டும் சொல்லுது. அது மாதிரி இந்த டைரக்ட் செல்லிங்கோட வளர்ச்சி வேறு லெவலில் இருக்குது. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி அமேசான், ஃப்ளிப்கார்ட் உள்ளே வரப்போ எல்லாருமே பார்த்து சிரித்தாங்க. யார் மக்கள் எல்லாம் போயிட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ண போகிறாங்க, யார் மக்கள் வந்து ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்க வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் பார்த்து சிரித்தாங்க. ஆனால் இன்றைக்கி அதே அமேசானோட ஓனர் உலகத்தில் நம்பர் 1 பணக்காரனாக இருக்க. கரெக்டுலாம்? அதே மாதிரி இன்றைக்கி இந்த டைரக்ட் செல்லிங், இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பார்த்து சிரிக்கிறவங்க 2025 கண்டிப்பாக சிரிக்கிறவங்க எல்லாமே பார்த்து ஜாயின் பண்ணுவாங்க. இதுதான் நடக்க போது. நீங்கள் எழுதி கூட வச்சுங்க. சரிங்களா? அமெரிக்காவில் மட்டும் பார்த்தீங்கன்னா
ஒரு 18 மில்லியன் பீப்புள் இந்த டைரக்ட் செல்லிங்கை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, யூரோப்பில் ஒரு 5 மில்லியன் பீப்புள் இந்த டைரக்ட் செல்லிங்கை பண்ணிட்டு இருக்காங்க. இவர் தான் நம்மளோட சென்ட்ரல் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அனிராத் தாக்கூர். ரீசன்ட் மீட்டிங்கில் டைரக்ட் செல்லிங்கை பற்றி ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்காரு இங்கிலீஷில். யூடியூப்பில் வீடியோ எடுத்து பாருங்கள். இந்த டைரக்ட் செல்லிங்கை பற்றி மிகப்பெரிய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்கு. நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு, நிறைய லேடிஸ்க்கு இந்த டைரக்ட் செல்லிங் துறையில் எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சிட்ருக்கு. இந்தியாவோட எக்கனாமிக்கு மிகப்பெரிய அளவில் இந்த டைரக்ட் செல்லிங் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. 2025 இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய லெவலில் வந்து நிற்கும்னு சொல்லி நான் சொல்லலை, சென்ட்ரல் மினிஸ்டர் அனிராத் தாக்கூர் சொல்லியிருக்கிறாருன்னா யோசிச்சு பாருங்க, கவர்மெண்ட்டோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இந்த டைரக்ட் செல்லிங் துறைக்கு இருக்குன்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய நியூஸ் பேப்பர்லையும் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேரோட கவனம் இப்போ டைரக்ட் செல்லிங் பக்கம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி. இப்போ இருக்கிறத விட 3 times பெட்டர் சேல்ஸ் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 2025 இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி உச்சக்கட்ட நிலையை வந்து அடையும். இப்போதான் இதோட தொடக்கம். அதில் 2025 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் டைரக்ட் செல்லிங்கில் நம்பர் 1 இடத்துல இருக்கணும்னு சொல்லி எல்லா ரிப்போர்ட்டும் சொல்லுது. ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது சூப்பரான டைம். சரிங்களா, நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ் இஸ் லீகல் ஆர் இல்லீகல் அப்படி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எஸ், டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ் இஸ் 100% லீகல் பிஸ்னஸ். ஏன்னா 2016 இந்த டைரக்ட் செல்லிங்காகவே தனி கைட்லைன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியை 100% லீகலாக நடத்தலாம் இந்த கைட்லைன்ஸ் படி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால டைரக்ட் செல்லிங்கை நீங்கள் தைரியமாக பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. 100% லீகலான பிஸ்னஸ் தான். ஓகே, நமக்கு டைரக்ட் செல்லிங் தான் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. நமக்கு ஜென்யூனான டைரக்ட் செல்லிங் கம்பெனி எப்படி சூஸ் பண்ணுறது? ஏன்னா இந்தியாவில் மட்டும் 700+ டைரக்ட் செல்லிங் கம்பெனி இருக்குது. அதில் உண்மையான கம்பெனி எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். முதல் விஷயம், அந்த கம்பெனி ஷுட் பி எக்ஸ்பீரியன்ஸ். அந்த கம்பெனி வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கம்பெனியாக இருக்கணும். ஏன்னா இப்போலாம் தெரியும், 1 வருஷம் 2 வருஷத்தில் கம்பெனி வராங்க, க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது மாதிரி நிறையா இருக்குது. அந்த கம்பெனி மார்க்கெட்டில் மினிமம் 10 வருஷமாவது இருக்கணும். ரெண்டாவது விஷயம், வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த கம்பெனி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸை பண்ணக்கூடாது, இல்லீகல். அது மணி சர்க்குலேஷன் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. அது முக்கியமான விஷயமா பாருங்கள். நோ ரிஸ்க் நோ லாஸ். நீங்கள் அந்த கம்பெனியில் எந்த ரிஸ்க்கும் இருக்கக்கூடாது, எந்த லாஸும் இருக்கக்கூடாது. அந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அந்த கம்பெனி மார்க்கெட்டில் லீடிங் கம்பெனியாக இருக்கணும். 700 கம்பெனி இருக்குன்னா நீங்கள் 700வது கம்பெனியாக போய் ஜாயின் பண்ணுவீங்க. கண்டிப்பாக எது டாப்பில் இருக்குது அதில் தானே ஜாயின் பண்ணுவீங்க. லீடிங் கம்பெனி எதுன்னு சொல்லி மார்க்கெட்டில் பாருங்கள். அதுக்கப்புறமா அந்த கம்பெனியோட டர்ன் ஓவர். ஒரு கம்பெனி நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா அந்த கம்பெனியோட பேஸ், அந்த கம்பெனியோட டர்ன் ஓவர் மட்டும்தான். அந்த கம்பெனி ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணுறாங்கன்ற விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறமா குவாலிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட். ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனினா கம்பல்சரி ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் அந்த பிஸ்னஸே பண்ணணும். அதுதான் கவர்மெண்ட்டோட ரூல்ஸ். ஓகேங்களா, அந்த கைட்லைன்ஸில் அப்படி தான் இருக்குது. ஒரு டைரக்ட் செல்லிங்னா அவங்ககிட்ட ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் அவங்க பிஸ்னஸே பண்ணணும். அந்த ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு டம்மி ப்ராடக்ட்டை கூட அவங்க சேல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்து நாங்கள் சூஸ் பண்ண கம்பெனி தான் வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனி தான் நாங்கள் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் கடந்த ஒரு 11 மாதமாக. இந்த வெஸ்டீஜ் கம்பெனியோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண கம்பெனி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் 2004 ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கம்பெனி. ஆல்மோஸ்ட் ஒரு 16 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ 1 இல்லை 2 இல்லை 16 இயர்ஸாக இந்த கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா 3500+ பிரான்ச் ஆஃபீஸஸ், 3500+ ஸ்டோர்ஸ் அண்ட் 47 பிரான்ச் ஆஃபீஸஸ் ஆல் ஓவர் இந்தியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, இந்த கம்பெனியில் 2 கோடி பேர் இது வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ 1 இல்லை 2 இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 2 கோடி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த கம்பெனியில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி இந்தியாவை தவிர 8-9 கண்ட்ரீஸில் ஆப்ரேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. துபாய், பஹ்ரைன், சவுதி அரேபியா சொல்லி பல நாட்டில் வந்துட்டு இருக்கு. 2025 ஆல்மோஸ்ட் 50 கண்ட்ரீஸில் இவங்களோட பிரான்ச்சஸ் இருக்கும். அதை தவிர நம்ம கம்பெனி எல்லா விதமான சர்டிஃபிகேட்டும் வாங்கி வச்சிருக்காங்க. ISO, GMP, ஹலால் சர்டிஃபிகேட் முதல் கொண்டு வாங்கி வச்சிருக்காங்க நம்ம கம்பெனி. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா டைப் தான் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குன்னு சொல்லி ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் நம்ம கம்பெனிக்கு 75,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. நம்மளோட ப்ராடக்ட் நம்ம தான் ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, நமக்கு 2 R&D சென்டர் இந்தியாவில் ஒன்று, ரஷ்யாவில் ஒன்று இருக்குது. R&Dனா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். நமக்கு வர ஒரு ப்ராடக்ட்டும் நமக்கு ரிசர்ச் ஆகி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வருது. ஏன்னா நம்ம பண்ணிட்டு இருக்குது டைரக்ட் செல்லிங். ஓகேங்களா, இந்த டைரக்ட் செல்லிங் வெஸ்டீஜில் பார்த்தீங்கன்னா இதில் எங்கேயுமே ஆட் வராது. நமக்கு ப்ராடக்ட் நல்லா இருந்தால் மட்டும் தான் நான் இன்னொருத்துக்கு சொல்ல முடியும். கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்போ ப்ராடக்ட் நல்லா இருந்தால் நான் சொல்லவே போகிறதில்ல. கரெக்டாக? அப்போ ப்ராடக்ட் 100% ஜென்யூனான ப்ராடக்ட்
100% கேரண்டிட் ப்ராடக்ட் சரிங்களா. அதுக்கப்புறமா அச்சீவ்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டீஜ் வந்து இந்தியாவில் நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனி, உலகத்தில் 30வது இடத்துல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்தியாவில் 1996 டைரக்ட் செல்லிங் உள்ள வந்தது. 24 வருஷமாக டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த 24 வருஷத்தில் ஒரு இந்தியன் கம்பெனியால் கூட உலகத்தில் தலை சிறந்த 100 கம்பெனியோட லிஸ்ட்டு வருஷம் லிஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்டில் ஒரு கம்பெனியால் கூட இடம் பிடிக்க முடியல. ஆனால் இந்த வெஸ்டீஜ் வந்து 16 வருஷத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி 92வது இடத்த முதல் முறையாக பிடிச்சது. போன வருஷம் 63வது இடம், இந்த வருஷம் 30வது இடத்துல வந்து நின்று யோசிச்சு பாருங்க ஒரு கம்பெனியோட க்ரோத் எப்படி இருக்கணும்னு சொல்லி வெஸ்டீஜ் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக வந்து நிற்குது. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெஸ்டீஜில் ஸ்டார் டைரக்டர்ன்ற லெவலில் ரீச் பண்ணிட்டு வரோம். நமக்கு கார் ஃபண்ட் தராங்க. இது வரைக்கும் அந்த கார் ஃபண்ட் மூலிமா 4000 பேர் இந்தியாவில் கார் எடுத்திருக்காங்க. அதில் 200 பேர் லக்ஸீரியஸ் கார் எடுத்திருக்காங்க. நீங்கள் யூடியூப்பில் போய் வெஸ்டீஜ் கார் அச்சீவ்ஸ் இன் இந்தியா, வெஸ்டீஜ் கார் அச்சீவ்ஸ் இன் தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாட்டை மட்டும் எவ்வளோ மக்கள் கார் எடுத்திருக்காங்க, எவ்வளோ லேடிஸ் கார் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சில்வர் டைரக்டர் லெவலில் ரீச் பண்ணிட்டோம்னா வெஸ்டீஜில் நமக்கு ஃப்ரீயாக ஃபாரின் ட்ரிப் கூப்பிட்டு போகிறாங்க நமக்கு ட்ராவல் ஃபண்ட் மூலிமா. இது வரைக்கும் 25 முறைக்கு மேலே வெஸ்டீஜில் ஃப்ரீயாக ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், வருஷத்துக்கு 2 ட்ரிப் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, நம்ம கம்பெனியோட டர்ன் கரண்ட் இயர் டர்ன் எவ்வளோ தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? 2300 கோடி டர்ன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல் இந்தியாவில் இந்தியன் டைரக்ட் செல்லிங் கம்பெனி 2000 கோடியை தொட்டுருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முதல் முறை. இந்த கம்பெனி 2004 ஆரம்பிக்கும் போது ஜஸ்ட் 5 கோடி ரூபாய் டர்ன் ஓவரில் ஆரம்பித்த கம்பெனி இன்னைக்கு 2300 கோடி டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. நான் யோசிச்சு பாருங்க, நான் காமிக்கிற இந்த கிராஃபை எந்த கம்பெனியாலும் காமிக்க முடியாது. இந்த இந்தியாவில் வேற எந்த கம்பெனியாலும் இந்த மாதிரி ஒரு கிராஃபை கண்டிப்பாக காமிக்க முடியாது. ஏன்னா ஆரம்பித்து ஒரு 16 வருஷத்தில் ஒரு வருஷம் கூட அவங்களோட டர்ன் ஓவர் கம்மியானதே கிடையாது. யோசிச்சு பாருங்க, 2004 5 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் ஆரம்பிச்சிருக்காங்க கம்பெனி. அந்த வருஷம் இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டு டம்மி ப்ராடக்டாக இருந்தால், இந்த கம்பெனியோட பிளான் டம்மி பிளானாக இருந்தால், இதில் சக்ஸஸ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு வருஷம் 5 கோடி, 2வது வருஷம் 3-2ன்னு சொல்லி 0 கம்பெனி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த கம்பெனியோட பிளான் எந்த அளவுக்கு தரமாக இருக்கும், எந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் தரமாக இருந்தால் 5 கோடி ரூபாயில் ஆரம்பித்த கம்பெனி இன்னைக்கு 2300 கோடி டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனியாக வந்து நின்று இருக்குண்ணா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வெஸ்டீஜோட ரியாலிட்டி. இதில் மட்டும் காமிச்சிடும். நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க டைரக்ட் செல்லிங் கம்பெனி. எங்கே நான் சேலஞ்ச் பண்ணுறேன், ஏதாவது ஒரு கம்பெனி இந்த மாதிரி ஒரு கிராஃப் ப்ரூஃபோடு காமிக்க சொல்லுங்கள், ப்ரூஃபோடு காமிக்கணும். இன்றைக்கி 2300 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறேன்னா என்னால் உங்கள் முன்னாடி கூகுளில் போய் என்னால் directselling.com வெப்சைட்டில் போய் என்னால் ப்ரூஃப் காமிக்க முடியும். டைரக்ட் செல்லிங்ன்றது ஓல்டு காமன் வெப்சைட், அதில் போய் என்னால் ப்ரூஃப் காமிக்க முடியும். ஆனால் மற்ற கம்பெனியால் காமிக்க முடியாது. ஏன்னா அவங்க டர்ன் ஓவர் பண்ணலை. கரெக்டுங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கம்பெனிக்குள்ளே நீங்கள் வர போகிறீங்கன்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம கம்பெனி 30வது இடத்துல இருக்குன்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா கூட வரும். வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் இஸ் ஒன் ஆஃப் தி இந்தியன் லீடிங் டைரக்ட் செல்லிங் கம்பெனி இந்த அது மட்டும் இல்லை, உலக அளவில் 30வது இடத்துல நம்மளோட கம்பெனி இருக்குது. கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம கம்பெனி எல்லா விதமான அவார்ட்ஸ் எல்லாமே நம்ம கம்பெனி வாங்கியிருக்காங்க. டாப் 100ல் தொடர்ந்து ஒரு 3 வருஷம் இடம் பிடிச்ச அவார்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெஸ்ட் நியூட்ரியாசூட்டிக்கல் கம்பெனின்ற அவார்டு வாங்கியிருக்காங்க. முன்னாள் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சார்கிட்டையும் நம்ம கம்பெனி அவார்டு வாங்கியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம கம்பெனிக்கு ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குன்னு சொல்லி 75,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட் நம்ம கம்பெனி கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா டெல்லியில் இருக்குது. டெல்லியில் பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் மதிப்பில் ஓன் ஆஃபீஸ், ஓன் பில்டிங் நமக்கு இருக்குது. யாராவது டெல்லியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் நம்ம ஆஃபீஸை விசிட் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம அட்ரஸ்ஸு எல்லாமே வெப்சைட்டில் இருக்குது, myvestige.com வெப்சைட். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நம்ம கம்பெனியில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்க்கலாம். ரைஸ் பிராண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், எனர்வா பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறமா டீ தூள், காஃபி தூள், அதுக்கப்புறமா ஹை வேஸ்ட் கேட்டகரியில் பாத்திரம் கழுவுற லிக்விடு, ஃப்ளோர் கிளீனரு, பாத்ரூம் கிளீனரு, அதுக்கப்புறமா துணி துவைக்கிற போர்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஓரல் கேரில் பேஸ்ட் இருக்குது, ப்ரஷ் இருக்குது, மவுத் வாஷ் இருக்குது. அதுக்கப்புறம் பர்சனல் கேரில் ஷாம்பு, ஹேண்ட் வாஷு, சோப்பு, பர்ஃப்யூம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் ஹெல்த் கேரில் நமக்கு ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இது துணை உணவுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் யூடியூப்பில் போய் வெஸ்டீஜ் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் ரிசல்ட் இன் தமிழ் சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு அதுவே காமிச்சு விட்டோம். சரிங்களா? அதுக்கப்புறமா உமன்ஸுக்கு தேவையான சானிடரி நாப்கின், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. உமன்ஸுக்கு தேவையான எல்லா மேக்கப் ஐட்டம்ஸும் நம்ம கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லை, ஸ்கின்னுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் நம்ம கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லை, ட்ரூமேன் கேட்டகரியில் ஜென்ஸுக்கு உண்டான எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. அதுக்கப்புறமா அக்ரிகல்ச்சரில் எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குது. நிறைய பேர் என் டீமில் அக்ரிகல்ச்சரில் எடுத்து சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ரிசல்ட்டும் கொடுத்துட்ருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ஸ்லைடில் பார்க்குற இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா இல்லையான்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம், ப்ரஷ் யூஸ் பண்ணுறோம், சோப்பு, ஷாம்பு, குக்கிங் ஆயில், ஹேண்ட் வாஷு, துணி துவைக்கிற பவுட்ரு, பாத்ரூம் கிளீனரு, டிஷ் வாஷு, ஃபோர் கிளீனரு, இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு கடையில் நான் வாங்கிட்டு தான் இருக்கேன் கண்டினியூஸாக. வெஸ்டீஜ் என்ன சொல்கிறேன்னா, சேஞ்ச் யுவர் ஷாப், சேஞ்ச் யுவர் லைஃப். வெஸ்டீஜில் ஜாயின் பண்ணோன்னா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே கிடையாது. வெஸ்டியில் ஜாயின் பண்ணோன்னா இந்த 2 அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா வெஸ்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இவ்வளோ தானே சார் வெஸ்டீஜ்? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வெஸ்டீஜ். இந்த 2 அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் லாகின் பண்ணணும். ஓகேங்களா? எல்லாமே ஆன்லைன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வெஸ்டீஜ் வேறு இப்போ இருக்கிற வெஸ்டீஜ் இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆகிட்டா. இந்த கொரோனா பீரியடில் நடக்காத பிஸ்னஸே கிடையாது. டாப் பிஸ்னஸ் நம்ம கம்பெனி தான். சரிங்களா? நீங்கள் பண்ண வேண்டியது இந்த 2 அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிங்க. சரிங்களா? பண்ணிட்ட பிறகு இதில் உங்களோட ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஐடி நம்பர், பாஸ்வேர்டு வந்துடும். நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்ட பிறகு உங்கள் வீட்டுக்கு தேவையான ஒரு 30 பிவின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 30 பிவி விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 1000 ருபீஸ், 1100 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வரும். 30 பிவிக்கு உங்கள் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் கடையை மாற்றி வாங்க போகிறீங்க. இவ்வளோ நாளாக பேஸ்ட்டு, ப்ரஷ், ஷாம்பு ஏதோ ஒரு கடையில் வாங்கிட்டு இருக்கீங்க. ஜஸ்ட்டு 1 மாதம் 1 மந்த் கடையை மாற்றி வெஸ்டியில் வாங்கி பாருங்கள். அதுக்கப்புறமா ப்ராடக்ட்ஸ் நல்லா இல்லைனா அப்படியே கொண்டு வந்து ரிட்டர்ன் கொடுத்துருங்க. ரிட்டர்ன் கேஷ்பேக் வாங்கிக்கோங்க. எங்கிட்ட இல்லை, கம்பெனிக்கிட்டே அந்த எங்கே வாங்குறீங்களோ அங்கே ரிட்டர்ன் கொடுத்துருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் தரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஒரு சில பேர் இல்லை சார் என்னால் சோப்பு மாற்ற முடியாது, என்னால் ஷாம்பு மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, அதை மாற்றாதீங்க. ஃப்ளோருக்கு போடுற அந்த இது கிளீனர் மாற்றினால, பாத்ரூம் கிளீனர் மாற்றினால, துணி துவைக்கிற பவுடர் மாற்றினால, ஹேண்ட் வாஷ் மாற்றலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் உங்கள் வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸை மாற்றினாவே கண்டிப்பாக நீங்கள் வெஸ்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் சாதாரணமாக தான் ஆரம்பிச்சு இந்த பிஸ்னஸை. எங்கள் வீட்டில் ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி என் வீட்டில் எல்லாமே வெஸ்டீஜ் ப்ராடக்ட்ஸ் தான். நான் வேறு எந்த பிராண்டும் யூஸ் பண்ணது எல்லாமே வெஸ்டீஜோட பிராண்ட் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா குவாலிட்டி, தரமான குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு டம்மி ப்ராடக்ட்டை கூட ஆட் கொடுத்து சேல் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வெஸ்டீஜோட ப்ராடக்ட்ஸ் ஆடே கிடையாது. வாய் வார்த்தை மட்டும் தான். எனக்கு நல்லா இருந்தால் தான் நான் இன்னொருத்தனுக்கு சொல்லுவேன். ஷரீஃப்க்கு நல்லா இருந்தால் தான் நான் இன்னொருத்தனுக்கு சொல்லுவேன். இன்னொருத்தருக்கு நல்லா இருந்தால் இன்னொருத்தனுக்கு சொல்லுவேன். கரெக்டுங்களா உங்களுக்கு? அதனால் ப்ராடக்ட்ஸ் எனக்கு நல்லா இருக்கணும். ப்ராடக்ட்ஸ் எனக்கு நல்லா இருந்தால் நான் இன்னொரு சொல்ல முடியும். அப்போ ப்ராடக்ட்ஸ், தரமான ப்ராடக்ட்ஸ், நீங்கள் ஒரு முறை அந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். அதோட குவாலிட்டி உங்களுக்கே தெரியும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல 2 அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ஐடி நம்பர், பாஸ்வேர்டு வந்துடும். லாகின் பண்ணிட்ட பிறகு உங்கள் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை ஒரு 30 பிவிக்கு நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம். இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கள் ஸ்டோருக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். சப்போஸ் நீங்கள் ஆன்லைன் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே ஹோம் டெலிவரி, உங்கள் வீட்டுக்கே ப்ராடக்ட்ஸ் உங்களோட கைக்கு கிடச்சிரும். சரிங்களா? ஜஸ்ட்டு கடையை மாற்ற போகிறீங்க. இவ்வளோ நாள் ஏதோ ஒரு கடையில் வாங்கிட்டுருங்க. ஜஸ்ட்டு கடையை மாற்றி பொருள் வாங்க போகிறீங்க. அது வாங்குறது மூலிமா என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காசு உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். கேஷ் பேக்குன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் காசு உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் என்ன, நமக்கு ப்ரைஸ் என்ன சார், வெளியில் இந்த ரேட்டில் கிடைக்குது ப்ரைஸ். அதனால் நாங்கள் ப்ரைஸ் கம்பேரிசன் சார்ட்டை நான் ரெடி பண்ணிவிட்டேன். இங்கே இருக்கிறது எல்லாமே நீங்கள் ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ். அதோட குவான்டிட்டி போட்டிருக்கேன். அதர் பிராண்டில் வாங்கும்போது எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்கள். 2700 ரூபா ஆகுது அதர் பிராண்ட்ஸில் வாங்கும்போது. வெஸ்டீஜோட எம்ஆர்பி ரேட்டில் போடும்போது 3800 ரூபா வருது. சார் என்ன சார், இங்கே 2700 ரூபா இருக்குது, இங்கே 3800 ரூபா இருக்குது, எப்படி சார் இவ்வளோ காஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 2700 எங்கே இருக்குது, 2800 எங்கே இருக்குது? இவ்வளோ காஸ்ட் இருந்தால் நானே வாங்க மாட்டேன் ப்ராடக்ட்ஸ். எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒரே ஒரு ப்ராடக்ட் எடுத்து பார்த்துட்டு என்னடா ரேட் இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பார்க்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரே விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. வெஸ்டீஜ் நான் போட்டிருக்கிறது எல்லாமே எம்ஆர்பி ரேட்டு. உங்களுக்கு வெஸ்டீஜில் எம்ஆர்பி ரேட்டில் எப்போவுமே தரதில்ல. நமக்கு கொடுக்குறது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்டு. நான் ரைட் சைடில் போட்டுக்க பாருங்கள். அது எல்லாமே நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்டுக்கு போடும்போது 2990 ரூபா தான் வருது. அதுக்கப்புறமா என்ன ஆகுது, கேஷ்பேக். நமக்கு கேஷ்பேக் நான் சொன்ன கேஷ்பேக் ரிட்டர்ன் வருது. அது கேஷ்பேக் மைனஸ் பண்ணோன்னா 2858 ரூபா வருது. இன்னொன்று கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ். இது என்ன சார் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வெஸ்டியில் ஜாயின் பண்ணிட்டு செகண்ட் மந்த்லேருந்து ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது 10% ப்ராடக்ட் ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எந்த கம்பெனியும் இது கொடுக்க முடியாது. 10% நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 700 ரூபாய்க்கு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாவே 10% ப்ராடக்ட் ஃப்ரீ. அதுவும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே போக 2558 ரூபாய் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கம்பேர் பண்ணுங்கள், 2700 எங்கே இருக்குது, 2500 எங்கே இருக்குது. அப்போ இதுதான் மக்கள் பார்க்குறதில்ல. நமக்கு இங்கே எம்ஆர்பி ரேட்டில் கொடுக்கறதில்ல, அதோட நின்றுட போடுறதில்ல. டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அப்புறமா நமக்கு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கேஷ்பேக் இருக்குது. இதெல்லாமே நமக்கு மைனஸ் பண்ணி போகும்போது நமக்கு ஆக்சுவல் வர காஸ்ட்டு 2500 ரூபாய் தான் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ காஸ்ட் இருந்தால் இந்த கம்பெனி எப்படி ஃப்ரெண்ட்ஸ் 16 வருஷமாக போயிட்டுருக்கு, எப்படி 2300 கோடி டர்ன் ஓவர் பண்ணியிருப்பாங்க. காஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு லைவ் எக்ஸாம்பிள், சரிங்களா? அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வெஸ்டியில் ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்துருவா ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 1000 rupees அந்த 30 PVயில் கூட ஜாயின் பண்ணலாம், இல்லை 100 PVயில் கூட ஜாயின் பண்ணலாம். இந்த 100 PVயில் ஜாயின் பண்ண என்ன சார் பெனிஃபிட்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து இந்த 100 PVயில் தொடர்ந்து 4 மாதம் நீங்கள் 100 PVயில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 5வது மாதம் 3000 ரூபாய்க்கு பொருள் ஃப்ரீயாக கொடுக்குறா ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்தியாவில் எந்த கம்பெனியும் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்கல. 3000 ரூபாய்க்கு என்ன சார் செலக்டட் ப்ராடக்ட்ஸ் இல்லை, உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் ஓனாக செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் உங்கள் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க. இதில் கேஷ்பேக்கும் வந்துடுது. அதுக்கப்புறமா 2வது மாதம் பர்ச்சேஸ் பண்ணும்போது 10% நமக்கு ப்ராடக்ட்டும் ஃப்ரீயாக கிடச்சிதுன்னா எவ்வளோ ஆஃபர்ஸ் பாருங்கள். இல்லை பிஸ்னஸே பண்ண ஸ்டார்ட் பண்ணல, ஜஸ்ட் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கன்சியூமராக மட்டும் இருந்தாவே இவ்வளோ ஆஃபர்ஸ்னால் இது பிஸ்னஸாக எடுத்து பண்ணிங்கன்னா எந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முதல்ல நீங்கள் ஜாயின் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பிஸ்னஸை பற்றி ஷேர் பண்ண போகிறீங்க. நான் வந்து முதல்ல ஜாயின் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ், என்னை பற்றி நான் சொல்லிடுறேன். நான் வந்து முதல்ல இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு நான் முதல்ல வந்து என் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நான் சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மளிகை கடையில் வாங்கிட்டு இருந்தேன். நான் கடையை மாற்றி ஒரு மாதம் வாங்கினேன். என்ன சொல்கிறாங்க வாங்கி பார்த்தேன், ப்ராடக்ட்ஸ் நல்லா இருந்தது. நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் சொன்னாங்க, ப்ராடக்ட்ஸ் எங்கள் வீட்டில் தானே யூஸ் பண்ணுறாங்க, ஆயிலு எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறமா என் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்ல ஆரம்பித்தேன், எங்கள் ரிலேட்டிவ்ஸும் வாங்க ஆரம்பித்தாங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட பிஸ்னஸ் நான் க்ரோ பண்ண ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெஸ்டீஜில், சரிங்களா? இதுதான் உங்களோட வெஸ்டியில் 9 டைப் ஆஃப் இன்கம். நம்மளோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 9 டைப் ஆஃப் இன்கமில் கொடுக்குறாங்க. நமக்கு எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி இன்கம்னு சொல்லுவாங்க, சரிங்களா? தலைமுறைக்கு ஒரு ராயல்ட்டி இன்கம். நமக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனியோட டர்ன் ஓவர், அந்த மாதம் எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணுறாங்களோ அதுலேருந்து இவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லி நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க, சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் வெஸ்டியில் வருஷத்துக்கு 2 முறை ஃபாரின் ட்ரிப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சில்வர் டேரக்டர் லெவலில் ரீச் பண்ணிட்டோம்னா நமக்கு ட்ராவல் ஃபண்ட் வர ஆரம்பிச்சிடும். நமக்கு வருஷத்துக்கு 2 முறை ஃபாரின் ட்ரிப் இருக்குது. இது வரைக்கும் 25 முறைக்கு மேலே ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாமே ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்த இமேஜஸ். போன வருஷம் 2019 ஸ்டார் கிரூஸ்ன்ற ஒரு மிகப்பெரிய ஷிப்லையும் போயிட்டு வந்திருக்காங்க. அந்த ஷிப் ஃபுல்லாக வெஸ்டீஜ் தான். யூடியூப்ல வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் 4000+ கார் அச்சீவர்ஸ் இந்த வெஸ்டீஜில் இருக்காங்க. இதுவே லீடர் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இவரோட பேர் சித்தார்த் சிங். இந்த டைரக்ட் செல்லிங் துறையில் இவர் தான் டாப் இயர்னர். எவ்வளோ சம்பாதிக்கிறார் தெரியுமா? 1 கோடி ரூபாய் மாதம் சம்பாதிக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். நான் போய் சொல்லலை, கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். ஏஷியா டாப் இயர்னர் இன் டைரக்ட் செல்லிங். ஏஷியாலேயே டைரக்ட் செல்லிங் துறையில் அதிகமாக சம்பாதிக்கிறது மிஸ்டர் சித்தார்த் சிங். மாதத்துக்கு 1 கோடி ரூபாய் இன்கம் எடுத்துகிட்டு இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எனக்கு இதுதான் எனக்கு, ஏன்னா இதே பிஸ்னஸில் மாதத்துக்கு 1 கோடி ரூபாய் இன்கம் எடுக்கிறவர் இருக்கிறார்னா அப்போ நம்மளாலையும் இது எடுக்க முடியும், கண்டிப்பாக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகத்தில் முடியாது ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்தில், சரிங்களா? அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் ஒரு 4 கார்கள் வெஸ்டீஜோட கார் ஃபண்ட் மூலிமா ஃப்ரீயாக எடுத்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இவரோட பேர் RS ராஜன் சார், டாக்டர் RS ராஜன் சார். தமிழ்நாடோட வெஸ்டீஜோட டாப் லீடர் இவர். இந்த பிஸ்னஸ் வரதுக்கு முன்னாடி பெல் கம்பெனியில் சீனியர் மேனேஜராக இருந்தார். இந்த பிஸ்னஸை இன்னைக்கு 24 லட்ச ரூபா மாதம் இன்கம் எடுத்துகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, 7 கார்கள் இது வரைக்கும் எடுத்திருக்காரு வெஸ்டீஜோட கார் ஃபண்ட் மூலிமா. அதில் 60 lakhs ஒருத்தில் பென்ஸ் காரும் ஒன்று. இது வரைக்கும் 25 ஃபாரின் ட்ரிப் மேலே ஃப்ரீயாக ஃபேமிலியோடு போயிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு கவர்மெண்ட் இவருக்கு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் எக்ஸலன்ஸ் அவார்டு முன்னாள் கவர்னர் டாக்டர் ரோசா சார்க்கில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, வேர்ல்டு தமிழ் யூனிவர்சிட்டி RS ராஜன் சார் பார்த்தோன்னா டாக்டரேட் அவார்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, கலியுக கர்ணன் சொல்லி வைரமுத்து சார் கையாலும் அவார்டு வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நீட் டிவி ஃபார்ன்ற யூடியூப் சேனலையும் பேட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, டாப் யூடியூப் சேனலான பிஹைண்ட் நோட்ஸ்லையும் பேட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, கலைஞர் டிவிலையும் பேட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, புதுயுகம் சேனலில் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி புதுயுகம் சேனலில் பேட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடி IBC தமிழ்ன்ற ஒரு சேனல்லையும் பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த இன்டர்வியூவில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பார், ஷரீஃப் பேர் சொல்லியிருக்க மாட்டார், ஆம்பூர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி என்ன எக்ஸாம்பிளாக வச்சு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். நீங்கள் இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எந்த மாதிரி ஒரு லைஃப்பை வந்து மாற்றிருக்கு, ஒரு செலிப்ரிட்டி ரேஞ்சுக்கு இவரோட லைஃப்பை மாற்றிருப்பாருங்கன்னா. சாதாரணமாக ஆரம்பித்த பிஸ்னஸ் எப்படி சாதாரணமாக வந்து இவரோட லைஃப் ஆரம்பிச்சிச்சு. இன்னும் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தா ரிட்டையராக வீட்டில் உட்காந்துருப்பார். ஆனால் இன்றைக்கி வெஸ்டீஜ் அவரை செலிப்ரிட்டி ரேஞ்சுக்கு கொண்டு வந்து நிற்க வச்சிருக்குன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வெஸ்டீஜ். இந்த இன்டர்வியூட டாபிக்னு பாருங்களேன், பூமிங் பிஸ்னஸ் இன் திஸ் டஃப் டைம். ஏன்னா இந்த கொரோனா பீரியட் அடி வாங்காத பிஸ்னஸே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த கொரோனா பீரியடே டாப் கியரில் போனது வெஸ்டீஜ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறத நம்பாதீங்க. நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் ஷரீஃப் பொய் பேசுகிறான்னு உண்மை பேசுகிறான்னு என்ன சொல்லிட்டு இருக்கான், இதெல்லாம் நம்புற மாதிரியும் இருக்குது, நம்பாத மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கும். எனக்கும் இருந்தது.
நீங்கள் எப்போ அனலைஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு இதை பற்றி தெரியும். சரிங்களா? கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்கள். இவங்களோட பேர் விக்டோரியா செல்வி. ஜஸ்ட்டு +2 மட்டும் தான் படிச்சிருக்காங்க. சாதாரணமாக இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தாங்க. 20 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட முதல் மாத வருமானம். இன்றைக்கி அவங்களோட மாத வருமானம் 6.5 லட்ச ரூபா ஆவரேஜ் இன்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் 3 கார்கள் வெஸ்டீஜோட கார் ஃபண்ட் மூலிமா எடுத்திருக்காங்க. அதில் ஒரு கார் பார்த்தீங்கன்னா 50 lakhs ஒருத்தர் பென்ஸ் கார் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, ஒரு 25+ ஃபாரின் ட்ரிப்ஸும் போயிட்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இவரோட பேர் மாரியப்பன். இவர் 2 feet 3 feet தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பார். நிறைய கம்பெனியில் வேலை தேடி போயிருக்காரு. எந்த கம்பெனியில் வேலை கொடுக்கல. வெஸ்டீஜில் ஜாயின் பண்ணார். வெஸ்டீஜ் இவருக்கு என்ன கொடுத்துன்னு பார்த்தா டாப் பொசிஷன் டைமண்ட் ஆர்டர் லெவலில் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, மாதத்துக்கு ஒரு 62 to 62,000 ரூபாய்க்கு மேலே இன்கம் எடுத்துகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வெஸ்டீஜோட கார் ஃபண்ட் மூலிமா ஃப்ரீயாக காரும் எடுத்திருக்கா ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி நிற்கிற கார் பார்த்துன்னா வெஸ்டீஜோட கார் ஃபண்ட் மூலிமா ஃப்ரீ கார் எடுத்திருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, அந்த காருக்கு ஒரு 15,000 ரூபாய் சேலரி கொடுத்து டிரைவர் வச்சிருக்காருன்னா யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெஸ்டீஜ் எந்த மாதிரி ஒரு மாற்றம், எந்த மாதிரி எவ்வளோ பேருக்கு லைஃப் சேஞ்சிங்காக இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் நம்ம கம்பெனியோட MD மிஸ்டர் கௌதம் பாலி. இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்தது. என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியோட புது சேர்மனாக நம்ம கம்பெனியோட வெஸ்டீஜோட MD மிஸ்டர் கௌதம் பாலி அப்பாயிண்ட் பண்ணதா மிகப்பெரிய நியூஸ் வந்தது. எல்லா துறைக்கும் ஒரு சேர்மேன் இருப்பாங்க. மெடிக்கல் துறைனா ஒரு சேர்மேனு, IT இண்டஸ்ட்ரினா ஒரு சேர்மேனு, இது மாதிரி ஒரு துறைக்கு இருப்பாங்க. அது மாதிரி இந்த டைரக்ட் செல்லிங் துறைக்கும் ஒரு சேர்மேன் இருக்காங்க. அது நம்ம கம்பெனியோட MD அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய நியூஸாக பார்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேர் ஆல்ரெடி வெஸ்டியில் இருந்தவங்க, இப்போ இறந்துட்டாங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டைரக்டராக இருந்தார். அவர் இறந்து போகும்போது 63,000 ரூபாய் இன்கம். இப்போ அவரோட இன்கம் 1.5 லட்ச ரூபா. ரைட் சைடில் இருக்கிற பார்த்தீங்கன்னா WNSL கிரவுண்ட் டைரக்டராக இருந்தார். இறந்து போகும்போது 10.5 லட்ச ரூபா இன்கம். இப்போ அவரோட இன்கம் 13 லட்ச ரூபா ஃப்ரெண்ட்ஸ். எந்த கம்பெனியாவது இறந்து போனதுக்கப்புறமா இன்க்ரிமெண்ட் போடுவாங்களா சார்? இருக்கும்போதே போட மாட்டாங்க. எங்கேருந்து இறந்து போனதுக்கப்புறமா போடுவான்னு சொல்லி கேட்டேன். அது ரியாலிட்டி. ஒரு 1000 ரூபாய் ஹைக் வாங்க எவ்வளோ கஷ்டப்படணும்னு சொல்லி ஒரு MNC எம்ப்ளாய்க்கு தெரியும். ஏன்னா நானும் ஒரு MNC எம்ப்ளாய் நான் சொல்கிறேன். ஆனால் இவங்க இறந்து போனதுக்கு அப்புறமாவும் இவங்களுக்கு இன்கம் வந்துட்டு இருக்குன்னா, ஹைக் போட்டிருக்காங்கன்னா, எந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க இறந்து போயிட்ட பிறகு இவங்களோட ஐடி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலி மெம்பருக்கு மூவ் ஆகிடும். அவங்க ஃபேமிலிக்கு இந்த ஐடி இன்கம் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இவர் இறந்து போயிட்ட பிறகும் லாஸ்ட் இந்த 3 மாதத்தில் மட்டும் அவங்க ஒய்ஃப்க்கு வந்த வருமானம் 40 லட்ச ரூபா ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா கூட அவங்க ஃபேமிலி எந்த அளவுக்கு செக்யூராக இருக்காங்கன்னு மட்டும் கொஞ்சம் யோசிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வெஸ்டீஜ். இதுதான் வெஸ்டீஜ். புரியுதுங்களா அவங்களுக்கு? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எவ்வளோ கம்பெனியில் வேலையிலேருந்து தூக்கிட்டு இருக்காங்க. காக்னிசனில் ஒரு 400 பேர் வேலை தூக்கியிருக்காங்க. அது மாதிரி உலகத்தில் நம்பர் 1 கார் கம்பெனினா ரோல்ஸ் ராய்ஸ் கார் கம்பெனிலேருந்து 9,000 பேர் வேலை தூக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நாடு முழுவதும் ஒரு 12 கோடி பேர் வேலை தூக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு 50 லட்சம் பேருக்கு வேலை போகிற சுச்சுவேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இது மாதிரி எந்த ஜாபும் பர்மனெண்ட் இல்லைன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் யோசிப்பாங்க, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வெளியே போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த வெஸ்டீஜை பார்ட் டைமாக ஃபுல் டைமாக எப்படி வேணாலும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சூப்பரான ஃபியூச்சர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில கொஸ்டின் மட்டும் கேட்குறேன், யாருமே தப்பாக நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்ல கேட்டேன்னா, ஒரு 5 லட்சம் 10 லட்சம், ஒரு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா 10 பைசா இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது குவாலிஃபிகேஷன் கேட்டேன்னா, BMBA படிச்சுன்னு, MCA படிச்சுன்னு, ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. எந்த குவாலிஃபிகேஷன் கிடையாது, எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுற பிறகு ரெகுலராக ஆஃபீஸ் வரணும், ரெகுலராக மீட்டிங் வரணும்னு சொல்லி எதாவது சொன்னோமா? கண்டிப்பாக கிடையாது. புரியுங்களா? எந்த மீட்டிங்ஸும் நீங்கள் வர தேவையில்ல, எந்த இதுக்கும் நீங்கள் பண்ண தேவையில்ல. வீட்டில் இருந்துட்டு ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள், ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலில் மட்டும் வச்சுட்டு 50,000 பேரை நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்ட பிறகு வீடு இல்லை கடை கிடையாது ப்ராடக்ட் தான் சேல் பண்ண சொன்னோம்? கண்டிப்பாக கிடையாது. முதல்ல நீங்கள் வந்து கன்சியூமராக ஜாயின் பண்ண போகிறீங்க. உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிஸ்னஸாக சொல்ல போகிறீங்க. கரெக்டுங்களா? இந்த பிஸ்னஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ரிஸ்க் ஏதாவது இருக்கா? லாஸ் இருக்குது? எந்த ரிஸ்க்கும் கிடையாது, எந்த லாஸும் கிடையாது. அப்போ ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்கள் எல்லாருமே கொஸ்டின் இருக்குது, இந்த பிஸ்னஸ் இவ்வளோ நல்லா இருக்கேன், ஏன் இந்த ஃபீல்டுக்கு இவ்வளோ கெட்ட பேருக்குன்னு சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த ஆட்டோக்குள்ள பைனரி, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் வந்து தமிழ்நாட்டில் ஏமாத்தினால தான் இவ்வளோ கெட்ட பேருக்கு இந்த பிஸ்னஸ்க்கு. இந்த கம்பெனி 16 வருஷமாக போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். யோசிச்சு பாருங்கள், எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஏமாற்ற முடியும் சொல்லுங்கள்? இதில் ஏமாற்ற என்ன இருக்குது? காசு போட்டால் தான் ஏமாத்துறாங்கன்ற ஒரு கேள்வி வரும். இதில் காசை நீங்கள் போடலையே ஃப்ரெண்ட்ஸ். 1 லட்சம் போட்டால் 2 லட்சம், அந்த கான்செப்டே இல்லையே இதில். கரெக்டுங்களா? உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு பொருள் வாங்க போகிறீங்க, அதுவும் பெஸ்ட்டான குவாலிட்டி, வெளியில் இருக்கிறத பெஸ்ட்டான குவாலிட்டி, அது நான் ஷோர் பண்ணுறேன், அது நான் கேரண்டி கொடுக்குறேன். தரமான ப்ராடக்ட்ஸு. அப்போது
இதில் ஏமாத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இந்த பிஸ்னஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா உங்களுக்கு பேச தெரியணும், உங்களுக்கு இது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? என் டீமில் வரவங்களுக்கு நீங்கள் பேசவே தேவையில்லை. உங்களுக்கு பதிலாக நானே எல்லாமே பண்ணி கொடுத்துட்றேன். நான் ரெகுலராக வந்து மீட்டிங்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கேன், ஓகேங்களா? அந்த மீட்டிங்ஸ் பார்த்து அவங்க ஜாயின் பண்ணிப்பாங்க. எப்படி உள்ளே வந்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லி எல்லா விதமான சப்போர்ட்டும் நான் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு ஸ்டெப் நீங்கள் முன்னாடி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்காக நான் 10 ஸ்டெப் எடுத்து வச்சு சப்போர்ட் பண்ணி கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த துறையில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நீயும் ஜெயிச்சு நானும் ஜெயிச்சு கம்பெனியும் ஜெயிச்சு சக்ஸஸ் பண்ணுறது இது ஒரு துறையில் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வெளியே போய் எம்என்சி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 2 பேர் நீங்கள் சேர்ந்த டீம் லீடர் ஆக முடியுமா? கண்டிப்பாக ஆக முடியும். ஒருத்தனை கீழே தள்ளிட்டு தான் இன்னொருத்தன் மேலே வர முடியும். அதுதான் எம்என்சியோட கான்செப்ட். நான் இந்த துறையில் மட்டும் நீயும் வளர, நானும் வளர, கம்பெனியும் வளர. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மனசார பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை நான் இங்கே பார்க்குற இந்த போஸ்டர் நல்லா ஒன்றுக்கு ஒரு 3 தடவை படிங்க. ஒரு பணக்காரன் இன்னும் பணக்காரன் ஆகிட்டே போகிறேன். என்ன ரீசன் பார்த்தினா என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அவன் அட்லீஸ்ட் அது என்ன வாய்ப்பு பார்த்தாலும் அட்லீஸ்ட் அது என்ன வாய்ப்புனா அது கேட்குறான். ஆனால் ஒரு புவர் பீப்புள் பார்க்குற எல்லா வாய்ப்பையும் ஸ்கேம்ன்றான், எதுவுமே பார்க்க மாட்டேன்றான். ஓகே, இதுவா ஸ்கேம், முடிஞ்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கேம் கம்பெனிஸ் வேறு, உண்மையான கம்பெனிஸ் வேறு. அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட வேலை, புரியுது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து என்னோட டீம் லீடர், எனக்கு கீழே இருக்கிற ஒரு லீடர் முருகராஜான்னு சொல்லி நிறைய பேர் இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் காமிக்க முடியாத டைம் இல்லாததுனால ஜஸ்ட் ஒன்னே மட்டும் காமிக்கிறேன். இப்போ ரீசெண்டாக தான் ஜாயின் பண்ணார். முதல் மாதம் இன்கம் 196 ரூபாயில் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா 23,000 ரூபாய், 58,000 ரூபாய். இப்போ அவரோட இன்கம் 60,000 ரூபாய் மாதத்துக்கு ஆவரேஜாக இன்கம் எடுத்துட்டு இருக்காரு. கூடிய விரைவில் 1 lakh இன்கம் கிராஸ் பண்ண போறாரு. அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம எவ்வளோ பேர் இந்த வீடியோவை பார்க்குறவங்க 20,000, 15,000, 30,000 வாங்கிட்டு இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்கம் வாங்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க? 15 வருஷம். ஒரு 15 வருஷம் எஜுகேஷனை முடிச்சுட்டு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, எவ்வளவோ கஷ்டப்பட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் உங்கள் பின்னாடி நின்று லைஃப் டைமுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு போக நான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சிரிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களை பார்த்து சிரிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ண பார்த்து என்னடா ஆள் சேர்க்குற வேலை பண்ணிட்டு இருக்கேன், என்னடா ப்ராடக்ட்டை வித்துட்டு இருக்கியா, இந்த மாதிரியான கொஸ்டின் என்ன கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி என்னை பார்த்து கேட்டவன் அதே 20,000 ரூபாய் சேலரிக்கு அதே கம்பெனியில் உட்காந்துட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி இந்த ஷரீஃப் 4 லட்ச ரூபா மந்த்லி இன்கம் எடுத்துகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 lakhs மந்த்லி இன்கம் எடுத்துகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். புரிதுங்களா அவங்களுக்கு? இன்றைக்கி நான் மட்டும் இல்லை, எனக்கு இல்லை எல்லாருமே இன்கம் எடுக்க வச்சுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காமனாக ஒரு கொஷின், ஒரு காமன் ஜென்ரலாக ஒன்று வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஃபீல்டில் ஜெயிக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போதே ஜாயின் பண்ணியிருப்பாங்க, மேலே இருக்க மட்டும் தான் இந்த ஃபீல்டில் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதை உடைக்க தான் இந்த ஷரீஃப் வந்திருக்கேன் பாருங்கள். அது போயின்னு சொல்லி இந்த ஷரீஃப் லைவ் எக்ஸாம்பிள். இந்த வெஸ்டீஜ் ஆரம்பித்து 15 வருஷம் கழிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜாயின் பண்ணேன். இந்த கம்பெனியில் நான் எப்போ ஜாயின் பண்ணேன்? 2020 January 1 ஜாயின் பண்ணேன். இந்த கம்பெனி ஆரம்பிச்சு 2004. கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். இந்த கம்பெனி ஆரம்பித்த 15 வருஷம் கழிச்சு தான் நான் ஜாயின் பண்ணேன். இன்றைக்கி நான் 4 லட்சம் இன்கம் எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு இல்லை நிறைய பேர் இன்கம் எடுக்க வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சொல்கிறவன் சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான். அவனுக்கு எதுவுமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கம்பெனியில் ஃபெயிலியர் ஆகிட்டானா அந்த துறையே வந்து இந்த துறையை வந்து மொத்தமாக வேஸ்ட்டுன்னு சொல்லுவான். மொத்தமாக வந்து இந்த துறையை பற்றி சொல்லுவான், சரிங்களா? தயவுசெய்து வந்து ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு, நம்ம பஸ்ஸில் போகாமல் இருக்க போகிறதில்ல. ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சு, ட்ரெயினில் போகாமல் இருக்க போகிறதில்ல. கண்டிப்பாக போவோம்ல. கண்டிப்பாக ஒரு கம்பெனி தப்பான கம்பெனினா எல்லா கம்பெனியும் தப்பான கம்பெனி இருக்க வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதில் நல்ல கம்பெனியை பார்த்து சூஸ் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அட்வைஸ் கேளுங்க. யார்கிட்ட அட்வைஸ் கேட்குறது தெரியுமா? இந்த பிஸ்னஸ் ஆல்ரெடி பண்ணுறவங்ககிட்ட போய் அட்வைஸ் கேளுங்க. கரெக்டுங்களா? ஓகே, இந்த பிஸ்னஸ் பற்றி தெரியாதவங்ககிட்ட அட்வைஸ் கேட்டால் அவன் நெகட்டிவாக தான் சொல்லுவான். ஒரு டாக்டர் படிக்கணும்னா டாக்டர் கிட்ட தான் அட்வைஸ் கேட்கணும். ஒரு லாயர் படிக்கணும், லாயர் கிட்ட தான் அட்வைஸ் கேட்கணும். டாக்டர் படிக்கணும்னா லாயர் கிட்ட கேட்க முடியாது, லாயர் படிக்கணும்னா டாக்டர் கிட்ட கேட்க முடியாது. அந்த மாதிரி தான் புரியுது அவங்களுக்கு. இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னா இந்த பிஸ்னஸ் சார்ந்த இருக்கிறவங்ககிட்ட போய் அட்வைஸ் கேளுங்க. நல்ல கம்பெனியை பார்த்து சூஸ் பண்ணுங்க. மார்க்கெட்டில் எது நம்பர் 1ல இருக்குது, எதில் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுங்கள். இந்த கம்பெனி மிகப்பெரிய ஃபியூச்சருக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்தியாவில் நம்பர் 1 ட்ரைனர் மிஸ்டர் சோனு சர்மா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் 5.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எல்லா சோஷியல் மீடியாவில் செக் பண்ணி பாருங்கள் அவர் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கான்னு சொல்லி. அவ்வளோ பெரிய லெஜண்ட் சோனு சர்மான்னு ஒருத்தர் 14 வருஷம் ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியாக வேலை செஞ்சுட்டு இருந்தார். அந்த கம்பெனி அவர் தான் டாப் லீடர். 23 லட்சம் சேலரி. அந்த கம்பெனியை விட்டுட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடி வெஸ்டியில் ஜாயின் பண்ணிட்டார். கொஞ்சம் யோசிப்பாங்க எவ்வளோ பெரிய லெஜண்ட் இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணிக்கிறது. நமக்கு சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனால் நார்த் சைடில் மிகப்பெரிய விஷயமா பார்த்தாங்க. ஏன்னா சோனு சர்மான்றது மிகப்பெரிய லெஜண்ட் அவர். ஏன்னா மிகப்பெரிய ட்ரைனர், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இந்த டைரக்ட் செல்லிங் துறைக்கு மிகப்பெரிய ட்ரைனர். 5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காருன்னா யோசிச்சு பாருங்க. அவரோட வீடியோஸ் பாருங்கள், மில்லியன்ஸ் வியூஸ் போகும். அவ்வளோ பெரிய ட்ரைனர், அவ்வளோ பெரிய லீடர் வெஸ்டீஜ்க்கு வந்திருக்கிறாருன்னா யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம யோசிக்கிறதா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபியூச்சர் நம்ம கையில் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பாதையில் போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது, கெட்ட பாதையில் போகிறதும் நல்ல நம்ம கையில் தான் இருக்குது. ட்ரை தான் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்க்க தப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ், 3 வருஷம் தொடர்ந்து விஷயம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 100% கேரண்டீடாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என் டீம் தமிழ்நாட்டில் நம்பர் 1 லீடிங் டீமாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக என் கூட ஜாயின் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே சேர்ந்து சக்ஸஸ் பண்ணால் சேர்ந்து ஜெயிக்கலாம். கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறதா இருந்தால் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது. என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா விதமான டவுட்ஸ், எல்லா விதமான சப்போர்ட்டும் நான் லைஃப் டைமுக்கு பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கேன். என் கூட சேர்ந்து நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, 10 ஸ்டெப் நான் உங்கள் பின்னாடி நின்று